இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அந்நாரத போதனைகளை உள தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஆமீன். முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து, எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து, நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாத்து, நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை. காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதிரிகள் பங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இஸ்லாமிக் புக் ஹவுஸ். பரிசு பரீட்சைக்கு இன்னும் மிக குறுகிய காலமே உள்ளது. உங்கள் பிள்ளைகள் இந்த பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமா? அதற்கான சிறந்த வழி அவர்களுக்கு அதிகமான பயிற்சிகளை செய்து கொடுப்பதும் வினாக்களை வேகமாக புரிந்து சரியாகவும் நம்பிக்கையுடன் விடையளிக்கும் திறனை வளர்ப்பதுதான். இதற்காகவே ரீட் நோ வெளியீட்டகம் சிறப்பான மாதிரி வினாவிடை தொகுதி ஒன்றினை வெளியீடு செய்துள்ளது. புலமை வழிகாட்டி 96 வினாத்தாள்கள், பூங்கா 24 வினாத்தாள்கள், தேர்வு அட்டை 12 வினாத்தாள்கள் என மொத்தமாக 132 வினாத்தாள்களுடன் அனைத்து பாட பரப்புகளையும் உள்ளடக்கியதாக இப்பயிற்சி வினாவிடை தொகுப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. இம்மாதிரி வினாவிடை தொகுப்பு தொகுதியை தற்போது விசேட விலை கழிவில் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் காட்சி அறையில் அல்லது ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம். இன்றே அழையுங்கள் 0757400800 நோட் 7574000800. IBH Readers Paradise வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அனுசரணையில் மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு களுத்துறை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவை விருத்தி செய்யும் அறிவு களஞ்சிய போட்டிகள் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கேட்போர் கூடத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் IBH Readers Paradise இஸ்லாமிக் புக் ஹவுஸ் பிரதம செயற்பாட்டு அதிகாரி ஜனாப் ரிம்சான் ரஃபீக். நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம். அறிவு களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் MRM நியாஸ். அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முஹம்மது ரலீம். புள்ளிப்பதிவாளர்கள் இலங்கை வானொலியின் பன்னெடுங்கால அபிமானி கவிஞர் எழுத்தாளர் கலாபூஷணம் நிந்தவூர் உசனார் சலீம் மற்றும் மாவனல்லை இஸ்மத் ஃபாரிஸ். அதிதிகள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை முன்னாள் பணிப்பாளர் அல்ஹாஜ் MZ அஹ்மத் முனவர். தர்கா நகர் இஸ்லாமிய நலன்புரி சங்க தலைவர் அல்ஹாஜ் ABM ஜுஹைர் மற்றும் வேறுவரை பிராந்திய எழுத்தாளர் ஒன்றியத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் அல்ஹாஜ் M இக்பால் சம்சுதீன். இவர்களோடு ஊடக அமைச்சில் பணிபுரியும் ஜிப்ரியா இப்ராஹிம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை தயாரிப்பாளர் ஃபாத்திமா ரிசா ஹுசைன் ஆகியோரும் போட்டிகளில் ஒலிப்பதிவு நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டென்ற கேள்வி
கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து தத்தம் அணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் ஹேனமுல்ல பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி அணியினர். எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் பாணந்துறை தொட்டவற்றை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி அணியினர். விடையளிக்கும் முதல் போட்டியாளர் YF இஸ்ரா ஹேனமுல்ல பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி அணித்தலைவி. மார்க்கம் என்பது நல்ல அறிவுரை. இதோ உங்களுக்கான கேள்வி. அல் குர்ஆனில் 3 வசனங்களை கொண்ட சூறாக்கள் 3 காணப்படுகின்றன. அவை எவை? சூரா இஹ்லாஸ், சூரா கௌசர், சூரா நாஸ். அந்த அணியினருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. அவர் சரியாக விடையை பூரணப்படுத்தவில்லை. சூரா நஸ்ர், சூரா கௌசர், சூரா அஸ்ர். சூரா அல் கௌசர், சூரா அல் அஸ்ர், அன் நஸ்ர் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஹேனமுல்ல பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் முதல் போட்டியாளர் தொட்டவச்ச பாணந்துறை ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி MMF ஆயிஷா. நீ தேட வேண்டியதில் தெளிவாக இரு, நீ அடைய வேண்டியது உன் விழிக்கு அருகில் நிற்கும். இதோ உங்களுக்கான கேள்வி. ஆங்கிலத்தில் எஸ்டர்டே, தமிழில் நேற்று, அரபு மொழியில் எவ்வாறு அமையும்? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு செல்கிறது. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகின்றோம். ஹம்சி. இல்லை, சரியான விடை அம்சி. எனவே எந்த அணிக்கும் நாங்கள் புள்ளிகளை வழங்க முடியாது. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஹேனமுல்ல பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி MFF ஃபோரா. உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்பிப்பவர். இதோ உங்களுக்கான கேள்வி. அகீதாவின் தூய்மையை பேணி பாதுகாப்பதில் இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹமத்துல்லாஹ் அவர்கள் எத்தகைய சிந்தனைக்கு தனது எதிர்ப்பை வெளியிட்டார்கள்? முத்தஸிலா கொள்கை. முத்தஸிலா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஹேனமுல்ல பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MFF ஷஹாதா தொட்டவத்தை பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. Try and try, one day you can fly. இதோ உங்களுக்கான கேள்வி. சுன்னத்து முஅக்கதா என்பதன் பொருள் என்ன? சந்தர்ப்பம் அத அணியினருக்கு. ஆகமாக்கப்பட்ட சுன்னத். இல்லை, சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. வற்புறுத்தப்பட்ட சுன்னத். பலவந்தமான வற்புறுத்தப்பட்ட சுன்னத், உறுதியான சுன்னத். 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஹேனமுல்ல பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MIF சாரா ஹேனமுல்ல பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி. அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவர், மக்களுக்கு அதிக பயனளிப்பவர் ஆவர். இதோ உங்களுக்கான கேள்வி. ஹைஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 580களில் எந்த பரம்பரையில் குலம் கோத்திரத்தில் பிறந்தார்கள்? குறைஷி கோத்திரம். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு. ஆதி பரம்பரை. இல்லை, அதை சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாத. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. அத்தி பரம்பரை. பனு அத்தி பரம்பரை என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவத்த பாணந்துர அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் TSF ஷஹாமா தொட்டவத்த பாணந்துர அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. நாளை நான் யார் என்பதை இன்று நான் செய்யும் செயல் தீர்மானிக்கிறது. இது உங்களுக்கான கேள்வி. ஜாமிஉல் குர்ஆன் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்ட சஹாபியின் பெயர் என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவற்ற பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஹேனமுல்ல பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி AMF சுமையா. உன் சகோதரன் முகத்தில் நீ சிரிப்பதும் ஒரு தவமாகும். இதோ உங்களுக்கான கேள்வி. அல் குர்ஆன் அருளப்பட்ட பின்பும் தௌராத் வேதத்தையும் இன்ஜீல் வேதத்தையும் பின்பற்றி நடப்பவர்களை குறிக்கும் பதம் யாது? யூதர்கள், நசாராக்கள். இல்லை, அந்த விடை தவறானது. பின்பற்றி நடப்பவர்களை குறிக்கும் பதம் அரபு பதம். யூதர்கள், கிறிஸ்தவர்கள். சந்தர்ப்பம் செல்கிறது எதிரணியினருக்கு. ஹனீஃப்கள் அல்லது ஹுனஃபாக்கள். 2 அணிகளும் சரியாக விடையளிக்கவில்லை. சரியான விடை அஹ்லுல் கிதாப். அஹ்லுல் கிதாப் என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடையளிக்கும்
அளிக்கும் போட்டியாளர் MNF ரம்லா, தொட்டவத்த பாணந்துர அல் ஃபஹரியா மத்திய கல்லூரி. தோல்வியை வெற்றிக்கான முதல் படி. இதோ உங்களுக்கான கேள்வி. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ சார்ந்த இமாம்கள் மூவரின் பெயர்களை கூறுக. அபு ஹசன் அல் அஷ்அரி, அபு மன்சூர் அல் மாதுரிதி, அபு ஜாஃபர் அத் தஹாவி, அஹ்மத் இப்னு ஹன்பல். அஹ்மத் இப்னு ஹன்பல், அபு ஹசன் அல் அஷ்அரி, அபு மன்சூர் அல் மாதுரிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவத்த பாணந்துர அல் ஃபஹரியா மத்திய கல்லூரி. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் MFZ ருக்கையா, ஹேனமுல்லை பாணந்துரை ஜீலான் மத்திய கல்லூரி. அறிவை அறிவால் அறியும் அறிவே அறிவு. இதோ உங்களுக்கு உரிய கேள்வி. இன்று டுடே இதை அரபு மொழியில் எவ்வாறு கூறுவீர்கள்? யௌம், அந்த விடை சரியாக வரவில்லை. சந்தர்ப்பம் அதே அணிக்கு செல்கிறது. அல்-யௌம், அல்-யௌம், அல்-யௌமா என்று கூறலாம். 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஹேனமுல்ல பாணந்துரை ஜீலான் மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் தொட்டவத்தை பாணந்துரை அல் ஃபஹரியா மத்திய கல்லூரி MMF முஷர்ரஃபா. நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். இதோ உங்களுக்கான கேள்வி. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் 2 மரங்கள் மீது சத்தியம் செய்துள்ளான். அந்த மரங்கள் எவை? ஜைத்தூன், அத்தி. ஜைத்தூன் மரம், அத்தி மரம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவத்த பாணந்துர அல் ஃபஹரியா மத்திய கல்லூரி. இஸ்லாமிய அறிவு களஞ்சியங்களின் நுழைவாயில் இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தெளிவான நச்சில் திருக்குர்ஆன், ஹதீஸ், அவற்றின் சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்பு பிரதிகள், இஸ்லாமிய பெரியார்களின் வரலாறுகள், அரபு மதரசாக்களுக்கு அவசியமான கிதாபுகள், சர்வதேச பாடசாலைகளுக்குரிய புத்தகங்கள், கதை, கவிதை, கட்டுரை, மருத்துவ நூல்கள் மட்டுமல்ல, உயர் ரக ஸ்கூல் பேக், CDs அனைத்தையும் ஒரே கொடையின் கீழ் வழங்குகிறது தவட்டுக்கொடை வீதி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். புலமை பரிசில் பரீட்சைக்கு இன்னும் மிக குறுகிய காலமே உள்ளது. உங்கள் பிள்ளைகள் இந்த பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமா? அதற்கான சிறந்த வழி அவர்களுக்கு அதிகமான பயிற்சிகளை செய்து கொடுப்பதும், வினாக்களை வேகமாக புரிந்து சரியாகவும் நம்பிக்கையுடன் விடையளிக்கும் திறனை வளர்ப்பதுதான். இதற்காகவே ரீட் நோ வெளியீட்டகம் சிறப்பான மாதிரி வினாவிடை தொகுதி ஒன்றினை வெளியீடு செய்துள்ளது. புலமை வழிகாட்டி 96 வினாத்தாள்கள், பூங்கா 24 வினாத்தாள்கள், தேர்வு அட்டை 12 வினாத்தாள்கள் என மொத்தமாக 132 வினாத்தாள்களுடன் அனைத்து பாட பரப்புகளையும் உள்ளடக்கியதாக இப்பயிற்சி வினாவிடை தொகுப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. இம்மாதிரி வினாவிடை தொகுப்பு தொகுதியை தற்போது விசேட விலை கழிவில் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் காட்சி அறையில் அல்லது ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம். இன்றே அழையுங்கள் 0757400800 நோட் 7574000800. இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக பார்வையாளர்களுக்கான கேள்விக்கு செல்கின்றோம். இதோ பார்வையாளர்களுக்கான கேள்வி. விடை தெரிந்த பார்வையாளர்கள் நேரே மேடைக்கு வந்து உங்களை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி ரீடர்ஸ் பெரடைஸ், வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்க. இலங்கையின் முதலாவது பதில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக செயலாற்றியவரின் பெயர் என்ன? இதோ சரியான விடை தெரிந்த ஒரு பார்வையாளர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்கிறார். நான் கல்துறை ஜாஹிரா கல்லூரி கல்வி கற்கும் MNF சல்மா. விடை DB விஜயதங்க. சரியான விடை கூறிய அந்த பார்வையாளருக்கான பரிசினை வழங்கி வைக்கின்றார் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜனாப் ரிம்சான் ரஃபீக். இதோ முதலாம் சுற்றின் பெறுபேறு. ஹேனமுல்ல பாணந்துரை ஜீலான் மத்திய கல்லூரி 25 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இவர்களோடு முதலாம் சுற்றில் போட்டியிட்ட தொட்டவத்த பாணந்துரை அல் ஃபஹரியா மத்திய கல்லூரி 35 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. 10 மேலதிக புள்ளிகளால் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது தொட்டவத்தை பாணந்துரை அல் ஃபஹரியா மத்திய கல்லூரி. இதோ இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம். இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் MMF ஆயிஷா, தொட்டவத்தை பாணந்துரை அல் ஃபஹரியா மத்திய கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி.
இலங்கைக்கு உலக கிண்ணத்தை 50 ஓவர்கள் கொண்ட ஒரு நாள் சர்வதேச போட்டியில் வென்று கொடுத்த இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவராக செயற்பட்டிருந்தவர் யார்? முத்தையா முரளிதரன். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சந்தர்ப்பம் செல்கிறது எதிரணிக்கு. தஷுன் சானக. அதுவும் பிழை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்க முடியாது. எவரும் பதிலளிக்கவில்லை. சரியான விடை அர்ஜுன ரணதுங்க. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் ஹேனமுல்ல பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி YF இஸ்ரா. இதோ உங்களுக்கான கேள்வி. இலங்கையில் எத்தனையாம் ஆண்டில் டட்லி செல்வா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது? 1947. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 1996. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. 1976. இரு அணிகளும் சரியான ஆண்டை கண்டுபிடிக்கவில்லை. சரியான ஆண்டு 1965. 1965 என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் தொட்டவத்த பாணந்துர அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி MFF ஷஹாதா. இதோ உங்களுக்கான கேள்வி. பேருவளைக்கான போஸ்டல் கோட் இலக்கம் என்ன? 11500. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 10500. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. 12500. இரு அணிகளும் கண்டுபிடிக்கவில்லை. 120 70. 12070 என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் MFF ஃபாரா ஹேனமுல்ல பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. ஜெர்மனிக்கு குடியேற்றங்களை அமைத்து ஜெர்மன் பேரரசு ஒன்றை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தவரின் பெயர் என்ன? ஹிட்லர். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. ஒட்டோவா. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. பெனிடோ முசோலினி. அந்த விடையும் தவறானது. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. சரியான விடை பேரரசன் கெய்சர் 2ஆம் வில்லியம் என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் நாங்கள் புள்ளிகளை வழங்கவில்லை. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் தொட்டவத்த பாணந்துர அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி TSF ஷஹாமா. இதோ உங்களுக்கான கேள்வி. இறக்குமதி உள்ளடக்கம் என்பதை இம்போர்ட் கம்போசிஷன் என கூறுவோமானால் ஏற்றுமதி உள்ளடக்கத்தை எவ்வாறு ஆங்கிலத்தில் கூற முடியும்? எக்ஸ்போர்ட் கம்படிஷன். இல்லை, அவர் சரியாக அந்த உச்சரிக்கவில்லை. ஏற்கனவே விடயம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம் நாங்கள். இந்த சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. எக்ஸ்போர்ட் கம்போசிஷன். எக்ஸ்போர்ட் கம்போசிஷன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவத்த பாணந்துரை ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் MIF சாரா ஹேனமுல்ல பாணந்துரை ஜீலான் மத்திய கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. சமய ரீதியான உள்ளடக்கம் என்பதை ஆங்கிலத்தில் ரிலிஜியஸ் கம்போசிஷன் என அழைப்போமானால் இன ரீதியான உள்ளடக்கம் என்பதை எவ்வாறு கூறலாம்? சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சந்தர்ப்பம் செல்கிறது எதிர் அணியினருக்கு. எத்னிக் கம்போசிஷன். எத்னிக் கம்போசிஷன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தொட்டவத்த பாணந்துர அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் தொட்டவத்த பாணந்துரை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி MNF ரம்லா. இதோ உங்களுக்கான கேள்வி. உலக வரலாற்றில் ஜெர்மன் மொழி பேசிய மக்கள் வாழ்ந்த சிறிய நாடுகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து ஜெர்மனி என்னும் நாடொன்றை உருவாக்கிய தலைவனின் பெயர் என்ன? அடால்ஃப் ஹிட்லர். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை ஒட்டோவன் பிஸ்மார்க். ஒட்டோவன் பிஸ்மார்க் என்பது சரியான விடை. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. எவருக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் AMF சுமையா ஹேனமுல்ல பாணந்துரை ஜீலான் மத்திய கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. கடந்த 27/1/2026 கொழும்பில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா வெர்சஸ் இங்கிலாந்து ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் கன்னி சதம் அடித்த இலங்கை வீரரின் பெயர் என்ன? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு செல்கிறது. மதீஷா பத்திரன. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் செல்கிறது எதிரணிக்கு. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை பவன் ரத்நாயக்க. பவன் ரத்நாயக்க என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் MMF முஷர்ரஃபா தொட்டவத்த பாணந்துரை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. சுதந்திர இலங்கையில்
பண்டா செல்வா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? 1952, இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு செல்கின்றது. 1997, இல்லை, அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கின்றது. 1958, இல்லை, அந்த விடையும் தவறானது. சரியான விடை 1957. எந்த அணிக்கும் புள்ளிகளை நாங்கள் வழங்கவில்லை. அடுத்த விடையளிக்கும் இறுதி போட்டியாளர் பாணந்துறை ஹேரமுல்ல ஜீலான் மத்திய கல்லூரி MFZ ருக்கையா. இதோ உங்களுக்கான கேள்வி. களுத்துறை மாவட்ட தபால் குறியீட்டு இலக்க வரிசையில் தர்கா டவுனுக்கான போஸ்டல் கோட் இலக்கம் யாது? 120-56. இல்லை, அந்த குறியீட்டு இலக்கம் தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு செல்கிறது. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகின்றோம். இரு அணிகளும் சரியாக விடையளிக்கவில்லை. தர்கா டவுனுக்கான போஸ்டல் கோட் இலக்கம் 120-90 12090. எந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை. கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதிரிகள் பங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இதற்கு அடுத்தது தண்டபன வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்கள் சுவர்க்கபூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். புலமை பரிசு பரீட்சைக்கு இன்னும் மிக குறுகிய காலமே உள்ளது. உங்கள் பிள்ளைகள் இந்த பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமா? அதற்கான சிறந்த வழி அவர்களுக்கு அதிகமான பயிற்சிகளை செய்து கொடுப்பதும் வினாக்களை வேகமாக புரிந்து சரியாகவும் நம்பிக்கையுடன் விடையளிக்கும் திறனை வளர்ப்பதுதான். இதற்காகவே ரீட் மோ வெளியீட்டகம் சிறப்பான மாதிரி வினாவிடை தொகுதி ஒன்றினை வெளியீடு செய்துள்ளது. புலமை வழிகாட்டி 96 வினாத்தாள்கள், பூங்கா 24 வினாத்தாள்கள், தேர்வு அட்டை 12 வினாத்தாள்கள் என மொத்தமாக 132 வினாத்தாள்களுடன் அனைத்து பாட பரப்புகளையும் உள்ளடக்கியதாக இப்பயிற்சி வினாவிடை தொகுப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. இம்மாதிரி வினாவிடை தொகுப்பு தொகுதியை தற்போது விசேட விலை கழிவில் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் காட்சி அறையில் அல்லது ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம். இன்றே அழையுங்கள் 0757400800 நோட் 7574000800. இதோ சுறுசுறுப்பான முறையில் விடையளிக்கப்பட்ட போட்டியின் இறுதி பெறுபேறு. ஹேரமுல்ல பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரி 25 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இவர்களோடு போட்டியிட்ட தொட்டவத்த பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி 45 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. தொட்டவத்த பாணந்துறை அல் ஃபஹ்ரியா மத்திய கல்லூரி 20 புள்ளிகளால் வெற்றியீட்டி மாவட்ட இறுதிப் போட்டிக்கு தெரிவாகிறது. களுத்துறை மாவட்டத்தின் 4ஆம் இடத்தை தட்டிச் செல்கின்றது பாணந்துறை ஹேரமுல்ல ஜீலான் மத்திய கல்லூரி. நடந்து முடிந்த போட்டிகளின் பிரகாரம் 3ஆம் இடத்தை தட்டிச் செல்கிறது தர்கா டவுன் அல் ஹம்ரா மகாவித்யாலயம். அவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக இப்போது நாம் அழைப்பது தர்கா டவுன் இஸ்லாமிய நலன்புரி சங்கத்தின் தலைவர் தேசபந்து அல்ஹாஜ் ABM ஜுஹைர் JP அவர்களை அழைக்கின்றோம். அரபு களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மத் ரலி. இலங்கை ஒலிபரப்பு கூடுதாகன முஸ்லிம்